மக்கள் பாராட்டக்கூடிய வகையில 5 ஆண்டுகள் துணை மேயராகவும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் திறம்பட செயலாற்றிருக்கின்றேன். என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். எங்க அம்மா இருந்தாங்களா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? கடுமையான உழைப்பு. நான் 24 மணி நேரத்தில் இது நாள் வரைக்கும் சுமார் 15 மணி நேரங்கள் இந்த இயக்கத்திற்காக தலைமை என்ன கட்டளை இருக்கின்றதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என் பதவி எடுக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்தேன்? தலைமையில் நான் பார்ட்டி ஆபீசர் போன் பண்ணி கேட்டேன். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. காரணம் இல்லாம எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஏதாவது தப்பு இருக்கணும்ல, கட்சிக்கு துரோகம் செய்திருக்கணும்னு சொல்லல. கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முயற்சி செய்தீங்களா? என்ன நடந்துச்சு? அவரை நீங்க சார், நான் என்ன சொல்றேன், தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னால் வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முன்பாக பொதுச் செயலாளரை நான் சந்தித்தேன். அவரிடத்திலே அன்பாக பேசி, அவரும் என்னுடைய அன்பாக பேசி அவரிடத்தில் ஆசைப்பட்டு விட்டு சென்று விடைபெற்று வந்தேன். தேர்தல் முடிந்த பின்பும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பும் அன்றைக்கு நான் தோல்வி தவிர்ந்த போதும் அவரிடத்தில் நேரடியாக சென்று அவரிடத்தில் தனியாக பேசி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டிருந்தார். இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான இது மாவட்ட செயலருக்கான எந்த நான் எதில் கலந்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்.